ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயத்தில் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே மண் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது இனிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் உருளைக்கிழங்கு. இப்போ இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரவுண்டாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. இது கூடவே 5-6 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு செய்யும்போது உருளைக்கிழங்கு நல்லா கம்மன்னு வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வாய்வு ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எதுவுமே மசாலாவே போட வேண்டாம். கடைசியில் நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போவே மிளகாய்த்தூள் போட்டால் மிளகாய்த்தூள் கருக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு விட்டு அடுப்பை 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இடையில மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குடைய டேஸ்ட்டே போயிடும். தண்ணி ஊற்றலைன்னா வேகமாக தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வெந்துருங்க. அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு 1 செகண்ட் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா உருளைக்கிழங்குல கொஞ்சமும் தண்ணியே ஊற்றாமல் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நல்ல உருளைக்கிழங்குல உப்பு காரமும் பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்ல மொறு வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்ல மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க. ட்ராவலிங் டைமில் கூட லெமன் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.